கோச்சோ ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அதை பார்த்துட்டு கிஞ்சியக்காரியும் என்னப்பா எங்கப்பா போற அதெல்லாம் போகக்கூடாதுப்பா அவர் டென்ஷன் ஆயிருவாரு அவர் என்ன உன்னோட வீக்காவா இருக்காரு அப்படி சொல்லிட்டு இருக்க அதை கேட்டு இந்த பக்கம் மாக்கியும் ஆமா நீ போகாத யூட்டா போகணும்னா முதல்ல நான் தான் போகணும் எனக்கு எதாவது ஆனாலும் பரவாயில்ல ஆனா உனக்கு எதாவது ஆச்சுன்னா இங்க ரொம்ப பாதிப்பு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு இந்த பக்கம் அந்த அச்சையெல்லாம் என்னடா பண்றீங்க பேசாம இருக்குடா அப்படி சொல்லிட்டு இருப்பாரா இங்க மெய்மையும் நீங்க பேசாம இருங்க அங்க கோச்சோ பாத்துக்குவான் கோச்சோ இன்னும் வீக் ஆகல அவன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் அப்படி நீ மெய்மை அவங்க எல்லாத்தையுமே சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த ரெண்டு சிக்கிகாமி மகாராகா அப்புறம் அங்க புதுசா ஃபியூசன் சிக்கிகாமி இது ரெண்டும் சேர்ந்து நம்ம கோஜோ கூட பயங்கரமா சண்டை போட்டு இருக்கும் பாருங்க நம்ம கோஜோ அந்த ஃபியூசன் சிக்கிகாமியை ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணிட்டு அதோட வால் மாதிரி இருக்கும் அதை வாழை தனியா பிச்சு போட ஆனா அது மறுபடியும் அப்படி ஹீல் பண்ணிரும் இங்க இவன் எங்க போனா சுகுணா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் அதோட சேடோல ஒளிஞ்சிட்டு இருக்கான் அவன் இங்க இல்ல அவன் ஹீல் பண்ணிட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு நம்ம கோஜவும் இந்த புதுசான அந்த ஃபியூசன் சிக்கிகாமியை ஒரே அடியில போட்டு தரணும் சும்மா சும்மா அடிச்சிட்டு இருந்தா அது ஹீல் பண்ணிட்டே இருக்கும் பத்தாதுக்கு சுகுணாவை இது ஹீல் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜோ யோசிச்சுட்டு இருக்க அப்படி இந்த பக்கம் மகாராக அட்டாக் பண்ண வர நம்ம கோஜோ அதோட அட்டாக் டாச் பண்ணி அதோட பிளேட உடைச்சு அதையே சொறி விட்டுருவாரு இந்த பக்கம் அந்த ஃபியூசன் சிக்கிகாமியே ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு பாருங்க அப்ப அங்க சுகுணா உள்ள இருந்துட்டு அங்க மகாராக கிட்ட சொல்லிட்டு இருப்பான் மகாராகா நீ என்ன மெகுமி பிசிகரோட மகாராகாவா நீ சுகுணாவோட மகாராகா உன்னால என்ன பண்ண முடியுன்றத எனக்கு காட்டு அப்படின்னு சொல்ல மகாராகா என்ன பண்ணும் அது கையில பிளேட் இருக்கு பாத்தீங்களா அது இந்த சுகுணாவோட பவரை பண்ணுங்க அந்த சுகுணாவோட அட்டாக் என்ன கட் பண்ற அட்டாக்கு அந்த அட்டாக்கை இதை அப்படியே அட்டாக் பண்ணிட்டு ஒரு வீசும் பாருங்க வீசுல நம்ம கோஜோவோட ஒரு கையை கட்டாயிரும் அதை பார்த்துட்டு வெளியே இருக்கவங்களா சாக்காயிருவாங்க அந்த அச்சையெல்லாம் எப்படி இது சுகுணாவோட அட்டாக்கே அப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுதா இதுக்கு சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாக்காயை பார்த்துட்டு இருக்க இங்க அந்த ரெண்டு சிக்கிகாமியை நம்ம கோஜோ அட்டாக் பண்ண வரும்போது டக்குன்னு சுகுணா உள்ள இருந்தவன் வெளியே வந்து நம்ம கோஜோ ஓங்கி ஒரு கிக் பண்ணுவான் பாருங்க அடிச்சடியில நம்ம கோஜோ அப்படி பறந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஃபியூசன் சிக்கிகாமி நம்ம கோஜோவை அட்டாக் பண்ண வர நம்ம கோஜோவோ நீ என்ன கூட்டத்தோட கோவிந்தா போட்டுட்டு இருக்க நீலாம் ஒரு இதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் அவுட் புட் ப்ளூன்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கை அடிச்ச அடியில் அதை அப்படியே நசுக்கி பிசுங்கி பீஸ் ஆயிரும் அந்த புது சிக்கிகாமி அதோட கதை அங்கேயே முடிய இங்க அப்படியே கீழே வந்து நிப்பாரு நம்ம கோஜோ இன்னும் 41 செகண்ட்ல அந்த ஹாலோ பர்பிள் டெக்னிக்கை போட போறாரு அப்புறம் நம்ம கோஜோ அவரோட கையை அந்த ரிவர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி திரும்ப கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க சுகுணா கூட சண்டை போட அவன் அப்படியே அடிக்க போவான் நம்ம கோஜோவை அதெல்லாம் டாச் பண்ணிட்டு பிளாக் பிளாஸ் பவரை மறுபடியும் யூஸ் பண்ணி குத்துலான்னு போக அங்க மகாராகா இருக்கான் பாத்தீங்களா கை அப்படியே குறுக்க வந்து சுகுணாவை காப்பாத்திடுவான் அந்த குட்டு விட்டுட்டு அப்படி தூரமா போய் நம்ம கோச் என்ன பண்ணுவாரு அந்த ஹாலோ பர்பிள் யூஸ் பண்றதுக்காக அந்த ரெட் அப்படி மேல பார்த்து விட அதை பார்த்து சுகுணாக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும் இங்க நம்ம கோச்சோ என்ன பண்ண போறாரு அந்த ரெட்டையும் ப்ளூவையும் ஒன்னா சேர்த்ததுக்கு அப்புறம் தானே அந்த ஹாலோ பர்பிள் வரப்போகுது இந்த ரெட்டை அந்த பக்கம் பறக்க விட்டுட்டு இந்த பக்கம் ப்ளூவை பறக்க விட்டுட்டு ரெண்டையும் ஒன்னா சேர்த்து இங்க ஹாலோ பர்பிள் வர வைக்க போறான்டா டே மகாராகா அந்த ரெட்டை போய் புடிடா அதை அடா பண்ணுடா அப்படின்னு சொல்ல இங்க மகாராகா அந்த ரெட்டை தேடி அப்படி வேகமா அது பின்னாடி போகும் பாருங்க அப்ப நம்ம கோச்சோ அந்த மகாராகா